வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த பதிவு உமன் சேஃப்டி ரிலேட்டடான பதிவு தான். இப்போ கவர்மெண்ட் பெண்களுக்காக எல்லா கடுமையான சட்டங்களை போட்டாலும் நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அந்த இடத்துல குறைஞ்ச பாதிப்போடையோ இல்லை பாதிப்பே இல்லாமலேயோ தப்பிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும், ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ ரியல் டைம் இன்சிடெண்ட்டு நேற்றுக்கு முந்தாநேற்று 14th June 2026 அமாவாசை. ஸோ நான் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருந்தேன். பல்லடத்தில் என்னுடைய கணவர் இன்னொரு இடத்துலேருந்து பல்லடத்தில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அவர் பைக்கில் வந்துட்டுருக்காரு. நான் காரில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருக்கேன். ஸோ பல்லடத்தில் பஸ் ஸ்டாண்டிலேருந்து பஸ் வெளியே வர இடத்துக்கு பக்கத்தில் அம்மா உணவகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 பெரிய மரம் இருந்துச்சு. சரி, நிழலாக இருக்குதுன்னு சொல்லி நான் காரை அங்கே நிறுத்திட்டு ஹேண்ட் பிரேக் போடவே ஒருத்தர் அந்த சைடு இருந்து வேகமாக வந்துட்டு என்னுடைய கார் கண்ணாடி இருக்கும் தெரியுங்களா, அதாவது ஃப்ரண்ட் சீட்டு, டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் டப்புன்னு தட்டிட்டு காரை கிளாஸை இறக்கு என்னமோ சொல்கிறாரு, இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே பயம், என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அப்போ தான் ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு மொபைல் எடுத்து என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலாம், எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பண்ணார், வரேன் நான் அந்த சைடு வரேன்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டுக்கு பக்கம் வந்தார். அந்த முதியவரை பார்த்தாலே தெரியுது ஃபுல் போதை, ஃபுல் சரக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், மொபைல் கையில் எடுத்து 100ன்னு டைப் பண்ணி வச்சிட்டேன். பட் இதுக்கு முன்னாடியே அவர் ஃபஸ்ட்டு தட்டினார் பார்த்தீங்களா, அப்போவே எனக்கு பயம் ஆகிடுச்சு. ஸோ அப்போவே நான் என்ன பண்ணேன், காரோட ஹாரனை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்டேன். அது பீம்னு ரொம்ப சத்தம் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆட்டோக்காரர், அம்மா உணவகத்திலேருந்து ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி என்னமோ அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த I-10 காரில் தாங்க வந்திருந்தேன். அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, ஏன்பா கம்முன்னு, அந்த பொண்ணு வேற பயந்துருச்சு, இப்போ வேற சிங்கப்பெண் படையெல்லாம் வேற புதுசாக வச்சுருக்காங்க, நீ மாட்டிக்காத அப்படின்னு சொன்னாலும் அவர் இதெல்லாம் சிங்கப்பெண்ணா, கிளாஸ் இறக்க சொல்லு, நான் அந்த அம்மா கிட்ட தான் சொல்லுவேன், அந்த பொண்ணுக்கிட்ட தான் சொல்லுவேன், அந்த பொண்ணுகிட்ட தான் சொல்லுவேன்னு திருப்பி சொல்கிறாரு. டப்புன்னு தட்டுறாரு. கார் கதவையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் நினச்சிட்டேன், இன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, ஒரு சம்பவம் நடக்க போகுது, போலீஸ்லாம் வரப்போகுது, நீ அடுத்து என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு 100ன்னுலாம் டைப் பண்ணி வச்சிட்டேன். அம்மா உணவகத்துலேருந்து ஒரு அண்ணா வந்தார். ஆட்டோ டிரைவர் அண்ணாட்டையே விசாரிச்சார், என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, இந்த பொண்ணு இங்கே கார் நிறுத்தினால நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அவர் ஒரே தள்ளு, என்னையா போய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி போட்டிருந்தவர் அந்த சைடு கொண்டு போய் அவரை செட்டில் பண்ணிட்டாங்க. அதை செட்டில் பண்ணிவிட்டு அவர் திரும்பியும் என்னுடைய கிளாஸை தட்டி, நான் டோரு இல்லை காரோட கண்ணாடி எதுவுமே ஓப்பன் பண்ணல, பயத்தில் பதட்டத்தில். அவர் மறுபடியும் கிளாஸை தட்டி சைகையிலேயே கை கூப்பி கும்பிட்டு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே என் ஹஸ்பண்ட் வந்தோடனே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இது மாதிரி இப்போ அந்த இடத்துல எனக்கு 100க்கு கூட கால் பண்ணியிருக்கலாம், போலீஸ் வர்றதுக்கு கூட கொஞ்சம் நேரம் எடுத்துருந்துருக்கலாம், இல்லை என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணியிருந்தாலும் 10 மினிட்ஸ் அவர் வர்றதுக்குமே ஆயிருக்கும். அந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தேன்னா, அவர் தட்டும்போது யாரும் கவனிக்கல, கண்ணாடியை உடச்சி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் அங்கே கூட்டம் கூடியிருக்கும். ஏன்னா அது மதியம் 1 மணி. ஸோ ஆப்வியஸ்லி சுற்றி மக்கள் இருந்தாங்க. இப்போது அந்த எதுவுமே ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை எப்படி தவிர்த்தேன் அப்படின்னா, நான் அங்கே காரோட ஹாரனை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நான் என்னோட பக்கம் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்க முடிஞ்சுது. ஸோ தட் எந்த ஒரு இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை தவிர்த்துட்டேன். ஏன்னா அங்கே கூட்டம் கூடிருச்சு. ஸோ இந்த மாதிரி இதுவே எனக்கு ஒரு பாடம் தாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தா
என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சூழ்நிலையை எப்படி தவிர்த்துருக்கலாம், இல்லை இதை விட பெட்டராக எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நமக்கு நம்ம தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே நம்மளே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் குறைஞ்ச பாதிப்பு இல்லை பாதிப்பே இல்லாமல் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு இடத்துல கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இடத்துல ஒருத்தங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கவனத்தை கத்தியோ இல்லை ஹாரன் மூலமாகவோ இல்லை எதன் மூலியமாவோ ஈர்த்து அந்த இடத்துல முன்னாடியே நம்ம ஹெல்ப் வாங்குறதுக்கு பார்க்கணும். மதியம் 1 மணி அப்படிங்கிறனால என்னால் இந்த ஹாரன் அடித்து மற்றவங்ககிட்டருந்து ஹெல்ப் வாங்க முடிஞ்சுது. இதுவே மிட் நைட்டில் அப்படிலாம் மாட்டியிருந்தால் காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிட வேண்டியதான். எதுவும் கிளாஸு கதவையோ ஓப்பன் பண்ணாமல் அப்படியே போயிட வேண்டியதான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்கேன். ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி காரை நிறுத்தி குச்சி கட்டையை கொண்டு வந்து அடிப்பாங்க. அவர் அப்படியே ஃபுல்லாக செகண்ட் தேர்ட் கியரில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு கதவை கூட உடச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் பண்ணணும் போல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் ப்ளேலிஸ்ட்டில் உமன் சேஃப்டி டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டுக்கு கீழே இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.